கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 106:33 அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பதறி பேசுகிற காரியம், பதறி செய்கிற காரியத்துல அநேக வேளைகளிலே நாம் சில இழப்புகளை நாம் அடைந்திருக்கலாம். சில காரியங்கள் நடைபெறாமல் போயிருக்கலாம். இங்கே மோசேயை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது அநேக வேளைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வந்த நெருக்கடி வேளைகளிலெல்லாம் மோசேக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள், கோபப்பட்டார்கள், எரிச்சல் பட்டார்கள். பல விதங்களிலே மோசேக்கு ஒரு தொல்லையாக நடந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மோசே நீடிய சாந்தமுள்ளவனாக இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் மோசே குறித்து சொல்லும்போது அவன் பூமியிலெங்கும் நீடிய சாந்தமுள்ளவன் என்று சொல்லி சாட்சி பகர்கிறார். அப்படிப்பட்ட நீடிய சாந்தமுள்ளவனாகி அவனுடைய ஆவியை இஸ்ரவேல் ஜனங்கள் விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி விசனப்படுத்தினதினாலே அவன் அந்த மேரிபாவின் தண்ணீர் அழுத்துல கர்த்தருக்கு கோபம் ஊட்டின பொழுது அவன் பதறி பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பதறி பேசின காரியம் மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு பாவமாக அமைந்தது. பாருங்க, லேவியராகமம் 5:4 நாம் வாசிக்கிற பொழுது, மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவனை அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிக பதறி பேசும் பொழுது நம்ம எதையாவது பேசுகிறோம், தேவையற்ற காரியங்களை பேசுகிறோம். அப்படி பேசுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பாவமாக அமைந்து விடுகிறது. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடைக்கல்லாக அமைந்து விடுகிறது. ஆகையினால பேசும் பொழுது ஜாக்கிரதையுள்ளவர்களாக நிதானமாய் பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கூட அநேக வேளைகளிலே நாம் ரொம்ப அமைதலாக தான் இருக்கிறோம். சமாதானமா அமைதலோடு நம்ம போய் கொண்டிருக்கிற வேளையில சில வேளைகளிலே மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்முடைய ஆவியை விசனப்படுத்துகிற அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்பாங்க. எதையாவது குறித்து நம்மை தூண்டி கொண்டே இருப்பாங்க. நம்ம வாயை எப்படியாவது கிளறிவிட வேணும் என்று சொல்லி, நம்ம வாயிலிருந்து எதையாவது பிடுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய ஆவியை விசனப்படுத்துகிற வரைக்கும் எதையாவது ஒன்றை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு காலகட்டத்தில் நாமும் மனிதர்கள் தானே, அப்படி இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்து விடுவோம், நாமும் அந்த வார்த்தையை சில வேளைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தையை சில வேளைகளை விடும் பொழுது நாம் தேவையற்ற காரியங்களை பேசி கர்த்தருக்கு கோபமூட்டி விடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஆவியை விசனப்படுத்தினது யாருன்னு சொன்னா, பிசாசானவனால தூண்டப்பட்டு நம்முடைய வாயிலிருந்து தேவையற்ற வார்த்தைகளை பதறி பேசும்படிக்காக அவர்களை தூண்டி கொண்டே இருப்பான். ஆகையினால ஒரு காலகட்டம் வரும் பொழுது நம்மை அறியாமல் பதறி பேசி விடுகிறோம். அப்படி பதறி பேசுகிறதுனால அநேக காரியங்களை நம்ம இழந்து போகிறோம். பிற்பாடு நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை நம்ம பேசாமல் இருந்திருந்தா நம்ம அதை இழந்து போயிருக்க மாட்டோமே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைக்க வேண்டி வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் எத்தனையோ காரியங்களை ஜனங்கள் அவரை தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எதையாவது அவருடைய வாயிலிருந்து பிடுங்கிவிட வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையுள்ளவராய் ஞானமாய் அவரிடத்துல பேசினார். எதையும் பதறி பேசவே இல்லை. அவர் நிதானமாய் ஞானமாய் அவரிடத்துல பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 9:23 பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நம்ம மனுஷர்களை பார்த்து சொல்லிடுறோம், அவங்க செய்யற அட்டூழியங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லி, இவங்கெல்லாம் எப்படி உருப்பட போறான், நீ எல்லாம் எப்படி உருப்பட போற அப்படின்னு சொல்லி பதறி பேசி விடுகிறோம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் கூட அவர் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம்
இந்த உலகத்திலே நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளே பிசாசானவன் கொண்டு போகிற பொழுது நாம் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு நாம் செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பதறி பேசிவிட்டா ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுகிறோம். ஒருவேளை அவங்க ரட்சிப்பு கூட அதுக்கு ஒரு தடையாய் காணப்பட்டு விடும். அவங்க கர்த்தருக்குள்ளே வந்து நல்லவர்களாய் மாறுவதற்கு கூட அது தடையாய் காணப்பட்டு விடும். ஆகையினாலே நம்ம ஞானமாக நிதானமாக பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சில நெருக்கடி வரும்போது பதறி ஆணையிட்டு விடுகிறோம், ப்ராமிஸ் பண்ணிடுறோம். அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகாக அதை யோசித்து பார்க்கிற பொழுது தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட குற்றமுள்ளவன் என்ன செய்யணுமா? லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவ நிவர்த்தியை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் பதறி பேசின காரியத்தை குறித்தும் பதறி ஆணையிட்ட காரியத்தை குறித்தும் பதறி செய்த காரியங்களை குறித்தும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை மன்னியும், நான் இந்த காரியத்தை பதறி பேசிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய மன்னிப்புக்காக வேண்டி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நாம் அந்த குற்றத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பதறி பேசுகிறதுனால பிரிந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க மூலமாய் வந்திருக்குமானால் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை செப்பனிட்டு மறுபடியுமா அந்த ஆசீர்வாதத்தை உங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. பதறி பேசாமல் பதறி ஆணையிடாமல் பதறி செய்யாதபடிக்கு உம்மை போல நீடிய சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு நிதானத்தோடு நாங்கள் பேசுகிறவர்களாக செயல்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் சரி, ஆண்டவரே, மனம் பதறி எதையாவது பேசி தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய பாவங்களை தயவாய் மன்னித்து உடைய பரிசுத்த இரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரித்து இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.